ஹலோ ஹாய்ஸ். இன்றைக்கி நம்ம பாடம் 2 கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்தல், அதில் எந்தெந்த பிரிவு இருக்குது, எந்தெந்த விதியின் கீழே ஒரு கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். பாடம் 1 நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்திய சட்ட வரலாறு. இந்திய சட்ட வரலாறு எப்போ தமிழ்நாட்டில் எப்போ கூட்டுறவு சங்கம் ஆரம்பித்தாங்க, கூட்டுறவு கடன் சங்கம் எப்போ முதல்ல ஆரம்பித்தாங்க, அப்புறம் ஃபெட்ரிக் நிக்கல்சன், கர்சன் பிரபு அவங்களாம் எந்த இயரில் வெளிநாடு போய் இது மாதிரி செக் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். நீங்கள் நினைக்கலாம், இந்த சட்டம் கூட்டுறவு சட்டம் என்ற பாடத்தை முடிக்கல. அப்படிங்கும்போது நீங்கள் கூட்டுறவு கருதி நடைமுறையில் இந்தியா விடுதலைக்கு முன் கூட்டுறவு என்ற பாடத்தை நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். எதனால் நான் போஸ்ட் பண்ணேன்னா, ஆக்சுவலாக நீங்கள் கூட்டுறவு சட்டம் பாடத்தில் இருக்க அந்த இயர்ஸும் இதில் இந்திய விடுதலைக்கு முன் கூட்டுறவும் ரெண்டும் சேம் தான். அப்படிங்கும்போது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நான் சொல்லியிருப்பேன். அந்த இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். 1904, 1912 கூட்டுறவு சட்டம், அப்புறம் 1932 தமிழ்நாட்டில் கூட்டுறவு சட்டம், சென்னை கூட்டுறவு சட்டம், எல்லாமே அதுவும் ஆக்சுவலாக சேம் தான். அப்படிங்கும்போது ரெண்டையும் கம்பைன் பண்ணி வீடியோ போட்டேன். அப்படிங்கும்போது நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். நம்ம கூட்டுறவு சட்டமன்ற பாடத்தை நம்ம ஒரு 3 to 4 டேஸில் புக்கு ஃபுல்லாகவே லைன் பை லைனாக 1 மார்க் ஃபார்மேட்டில் கவர் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த பாடத்துக்கு போவோம். ஓகே, நம்ம இன்றைக்கி பாடம் 2 போகிறதுக்கு முன்னாடி பாடம் 1 என்னென்ன சட்டம் இருக்குன்ற ஜஸ்ட்டு ஓரளவு ரிவிஷன் பார்த்துக்கலாம். முதல்ல பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு பாடம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு முந்தின பாடத்தை ரிவிஷன் பண்ணிட்டு தான் நம்ம அந்த பாடத்துக்கு போவோம். இப்போ சட்டம் 1904 கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் 29 சரத்து. 1912 கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 56 சரத்தில் இருக்குது. அப்புறம் அது நடுவில் 1919 மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம். அதுக்கடுத்து 1932 தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம். முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க, 1932 தமிழ்நாடு கூட்டுறவு சட்டம் 66 சரத்தோடு இருக்குது. அடுத்து 1934 கூட்டுறவு நில அடமான வங்கிகள் சட்டம் 38 சரத்தோடு இருக்குது. அப்புறம் 1954 அகில இந்திய கிராம கடன் சிபாரிசு. 61 தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் இப்போ கூட்டுறவு சங்கம் ஆரம்பித்தாங்க. 1961 122 சரத்தோடு ஆரம்பித்தாங்க. 1983 தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம்னா அதை அப்கிரேட் பண்ணி 184 சரத்தில் இருந்தாங்க. அப்புறம் இன்டர்வியூ கொஸ்டின் 1. இப்போ இருக்கிற கூட்டுறவு சங்கம்லாம் எத்தனை சரத்து அடிப்படையில் எந்த இயரோட இலக்கில் நடைபெறுதுன்னு சொல்லுவாங்க. 1988 வந்த கூட்டுறவு சட்டம் தான் 190 சரத்தோட இன்று வரை நடைமுறையில் இருக்க கூட்டுறவு சட்டம். ஓகே, இதை கடைசி போய் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இந்த கூட்டுறவு சட்ட வரலாறும். அதுக்கப்புறம் இந்தியா விடுதலைக்கு முன் உள்ள கூட்டுறவு, இந்த இதில் இயர்ஸ் எல்லாமே இது ரெண்டும் சேம் தான். நீங்கள் ஆக்சுவலி இந்த 8 இயர்ஸும் படிச்சுக்கிட்டு இதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பாடம் 2 கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்தல் அப்படின்றத நம்ம போகலாம். நீங்கள் ஒரு படம் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாடத்தில் எத்தனை பிரிவுகள் கொடுத்துருக்கோம் முதல்ல படிச்சுக்கணும். பிரிவு 4லிருந்து பிரிவு 10, இந்த 5 பிரிவு பற்றி இந்த பாடத்தில் பார்க்கலாம். நீங்கள் முன்னாடி பொருளடக்கத்தில் பார்த்தாலே தெரியும். நீங்கள் படிக்கும்போது கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்தல் பிரிவு 4. ஆக்சுவலாக இதுவே ஒரு 1 மார்க்காக கூட வரலாம் உங்களுக்கு, லைன் பை லைனா. ஏன்னா இப்போ கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்தல் எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வருகிறதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. 4 to 10. பிரித்தல் வினைத்திறம் பிரிவு 13. கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள், கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் பற்றி பிரிவு 21 29 வரைக்கும் சொல்கிறாங்க. கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாகம் பிரிவு 32 வரைக்கும் 36 வரைக்கும். அப்புறம் அது உரிமைகளும் கடமைகளும், கூட்டுறவு சங்கத்தோட உரிமைகளும் கடமைகளும் பிரிவு 37 51. இது வரைக்கும் நான் இது வரைக்கும் படிச்சிருக்கேன். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ஒரு பாடமும் எந்தெந்த பிரிவின் கீழே முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வரப்போகிற டிசம்பரில் வரப்போகிற DCC எக்ஸாம் மத்திய கூட்டுறவு வங்கிக்கு இன்டெப்த்தாக ஃபுல்லாக கவர் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். நீங்கள் இந்த புக்ஸை மட்டும் DCM புக்ஸை மட்டும் கவர் பண்ணாலே 90+ எடுக்குது அஷ்யூரிட்டி, டெஃபினெட்லி எடுக்கலாம். முதல்ல பிரிவு 4 பதிவு செய்யக்கூடிய சங்கங்கள். அப்புறம் பிரிவு 6 பதிவுக்கான நிபந்தனைகள், பதிவுக்கான விண்ணப்பம், பதிவு செய்தல், பதிவு சான்று. அப்படிங்கும்போது இந்த கூட்டுறவு சங்க பதிவு செய்யறதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். இது விதிகள். இது கீழே சப்டீட்டில் வரும், அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். முதல்ல பிரிவு 4 என்ன சொல்கிறாங்க, பதிவு செய்யக்கூடிய சங்கங்கள் என்னென்ன இருக்கணும். கூட்டுறவு சங்க கொள்கைகளுக்கு பொருளாதார மேம்பாட்டுக்கு உதவணும், அப்புறம் உறுப்பினர்கள் பொது நன்மைக்கு உதவணும் அப்படின்ற ஒரு பொதுவான நோக்கங்களோடு தான் இந்த பதிவு செய்யக்கூடிய சங்கங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பிரிவு 4 1 மார்க் ரிலேட்டட். கூட்டுறவு சங்க உறுப்பினர்களாக கொண்ட ஒரு கூட்டுறவு அமைப்பு சங்கத்தின் பொறுப்பு வரையறுக்கப்பட்டதாக இருக்கும். ஆக்சுவலாக கூட்டுறவு சங்கங்களை உறுப்பினராக கொண்டு, இதை முக்கியமான ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் சொசைட்டிக்கு 25 பேர் கொண்ட நம்ம மெம்பர்ஸ் உறுப்பினர். ஆனால் கூட்டுறவு சங்கங்களே உறுப்பினராக, இப்போ மத்திய கூட்டுறவு வங்கி பேங்க் இந்த சொசைட்டி தான் உறுப்பினர். அந்த உறுப்பினர்கள், இந்த கூட்டுறவு சங்கங்களை உறுப்பினராக கொண்ட கூட்டுறவு அதோட சங்கத்தோட பொறுப்பு வரையறுக்கப்பட்டதாக இருக்கும். இம்பார்ட்டன்ட், இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து
1983ஆம் ஆண்டு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின் பதிவு செய்யப்பட்ட வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் வரையறுக்கப்பட்ட பொறுப்பிலே பதிவு செய்யப்பட வேண்டும். எந்த ஆண்டு சட்டம் வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் வரையறுக்கப்பட்ட பொருள் பதிவு செய்ய வேண்டும்னு கேட்பாங்க. 1983. இது ரெண்டும் முக்கியமான பாயிண்ட். இது வந்து பிரிவு 4 கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்தல் அப்படின்ற டாபிக் கீழே வருது. ஆக்சுவலாக இது கீழே ஒரு 3 to 4 மார்க்ஸ் தான் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக லைன் பை லைனாக கவர் பண்ணிக்கோங்க. நான் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தனியாக செப்பரேட்டாக பிரித்து இது பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். நான் அது மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், ஈஸியாக சீக்கிரம் முடிச்சிடலாம் வீடியோவை. அடுத்து பிரிவு 6 பதிவுக்கான நிபந்தனைகள். அந்த கூட்டுறவு சங்க பதிவு செய்யப்படுகின்ற கூட்டுறவு சங்கத்தில் வந்து அனைவரும் குறைந்தபட்சம் 21 பிரிவின் படி 25 நபர்களாக இருக்கணும். 25 தனிநபர்கள் வேணும். அப்புறம் அவங்க வந்து அந்தந்த மாவட்ட எல்லையில் வசிப்பவராக இருக்கணும். அவங்களுக்கு வந்து அசையா சொத்து வந்து இருக்கணும் அப்படின்ற இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிற கூட்டுறவு சங்கங்கள் உறுப்பினராக கொண்ட கூட்டுறவு சங்கத்தில் 25 தனிநபர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிற கூட்டுறவு சங்கங்கள் உறுப்பினராக இருக்கிறவங்க வந்து இந்த சங்கத்தில் 25 தனிநபர்கள் இருக்குன்ற ஒரு கட்டாயம் கிடையாது. அப்புறம் வந்து வரையறுக்கப்பட்டதுன்ற வார்த்தையில் இருக்க வேண்டும். நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுற சங்கம் வந்து வரையறுக்கப்பட்டன்ற வார்த்தையில் இருக்கணும். அப்புறம் ஒரு சங்கத்தை பதிவு செய்வதற்கான பதிவாளருக்கு வந்து அடிப்படையில் சங்க விண்ணப்பம் வந்து விதி 3 படி விண்ணப்பம் படி 1 இருக்க வேண்டும். முக்கியமாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சங்கத்தை பதிவு செய்கிற பதிவாளருக்கு வந்து விதி 3 விண்ணப்ப படி 1 இருக்க வேண்டும். நீங்கள் வந்து புக்ஸ் எடுத்து லைன் பை லைனாக இது இம்பார்ட்டன்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு அப்போ பின்னாடி கரெக்டாக இருக்கும். அடுத்து பிரிவு 8 பதிவுக்கான விண்ணப்பம். இந்த பதிவுக்கான விண்ணப்பமில் ஒன்றும் இல்லை. இந்த படிவம் 1 ரிஜிஸ்டர் பண்ணி பதிவாளருக்கு வந்து முறையாக விண்ணப்பிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 25 நபர்கள் தனித்தனியாக கையெழுத்திட்டு இருக்க வேண்டும். 25 நபர்களும் ஒரு ஆளும் 100 ரூபா பணம் கட்டி 2500 அமௌண்ட்டை கொடுத்து நாங்கள் சங்கமாக ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பதிவாளர்கிட்ட வந்து நம்ம விண்ணப்பிக்கணும். அந்த பதிவாளர் வந்து பிரிவு 21 படி தகுதி உள்ளவர்களாகவும் 23 படி தகுதியின்மை உட்படாதவர்களாகவும் இருக்க வேண்டும். அவங்க வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் தகுதியாக இருக்காங்களா, தகுதியின்மை இல்லாதவங்களாக இருக்காங்களா செக் பண்ணுவாங்க. அப்படின்னு பதிவுக்கான விண்ணப்பம் பிரிவு 8ன்றது இந்த மாதிரி இதை தான் சொல்லுது. இப்போ இதெல்லாம் நீங்கள் உள்ள படிச்சிங்கனாலே இது இம்பார்ட்டன்ஸ் அவளுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்து விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டியவை இது இம்பார்ட்டன்ஸ். சங்கத்தோட துணை விதி காப்பி ஜெராக்ஸ். அப்புறம் வந்து வரவு செலவு செய்த கணக்கு வழக்கு. முதன்மை அமைப்பாளர் 25 பேர் ஹெட் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து வரவு செலவு செய்த அறிக்கை. அப்புறம் வந்து அந்த மேல் பதிவாளருக்கு மீது விவரங்கள். அப்புறம் வந்து பொருளாதார திட்ட அறிக்கை பதிவு கட்டுறன்றதை முக்கியமாக செக் பண்ணுவாங்க. அடுத்து முதன்மை அமைப்பாளர் கடமைகளும் கருவிகள். இந்த முதன்மை அமைப்பாளர்னு யார்? 25 பேர் நம்ம வந்து கொண்டு போய் நம்ம ஒரு சங்கமாக ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம்ல, அவங்களுக்கு ஹெட்டு முதல்ல இருப்பாங்க. அவங்க முதன்மை அமைப்பாளர். அவங்களோட கடமை என்ன, பொறுப்பு என்ற விதி 4 கூறுது. சங்கத்தை பதிவு செய்ய தேவையான நடவடிக்கைகளை அவங்களாம் மேற்கொள்ளணும் அப்படின்ற போது இதுக்கான இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இங்கே உறுப்பினராக விரும்புவரிடம் பங்குத்தொகை நுழைவு கட்டணம் வசூல் செய்தல். யார் உள்ளே வராங்களோ அவங்கள்ட்ட வந்து பங்குத்தொகை நுழைவு கட்டணம் வசூல் செய்யணும். அப்புறம் வந்து அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை 7 நாளில் வந்து பேங்க்கில் செலுத்திடணும். அப்புறம் வந்து 25 பேரோட முன் அனுமதியின்றி வங்கியிலேருந்து பணத்தை தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாதுன்ற ஒரு பேசிக்கான நீட்ஸ் அதை சொல்லியிருக்காங்க. அது எந்த இதுக்கு சொல்லியிருக்காங்க, அதான் முதன்மை அமைப்பாளர் வந்து கடமைகளும் பொறுப்புகளும் விதி 4 சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து விதி 6 துணை விதியின் பொருளடக்கம். இதில் வந்து 12 விதமான செயல்பாடுகள் சொல்லியிருக்காங்க. நோக்கம், செயலலை, சங்கத்தின் நோக்கங்கள். இந்த 12 விதமான செயல்களும் பிரிவு 8 உள்ள அந்த ஃபார்மில் இருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணி அஞ்சல் ஒப்புகையோட வந்து முதன்மை அமைப்பாளருக்கு நம்ம வந்து அனுப்பணும். அடுத்து சங்கத்தை பதிவு செய்தல் பிரிவு 9 மிக முக்கியமான ஒன்று. சங்கத்தை எப்படி பதிவு செய்கிறாங்கன்றத விண்ணப்ப கூட்டுறவு சட்டம் விதிகளுக்கு உட்பட்டு இருக்கணும். துணை விதி 6 படி இருக்கணும். நோக்கம் பிரிவு 4 படி இருக்கணும். சங்கத்தின் நோக்கம் வந்து பிரிவு 4 படி இருக்கணும். சங்கம் வளர்ச்சியோட தேவையான வசதிகள் அப்படின்ற நீட்ஸ் அந்த பேசிக்கானதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த துணை விதி அப்புறம் அப்புறம் வந்து ஃபார்ம் நம்பர் 4 இந்த பிரிவு 4 அப்படின்றத வந்து இந்த இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்லாம் கொஞ்சம் நம்ம மார்க் பண்ணிக்கோங்க. முக்கியம். அதே சமயம் வந்து அதே வகையை சேர்ந்த சங்கம் இதோட செயலலையில் தான் இருக்கணும். வேற ஒரு செயலலை எங்கேயும் இருக்கக்கூடாது. இப்போ 25 பேரும் கொண்டு போய் ஒருத்தரையும் 100 ரூபா அமௌண்ட் வாங்கி முதன்மை அமைப்பாளருக்கு வந்து நாங்கள் சங்கமாக ரெஜிஸ்டர் கொடுக்குறாங்கல்ல, அவங்க வந்து மேலே ஹெட் ஆஃபீஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணல, அதுக்கு லேட் ஆகிட்டாங்கன்னா 120 அவங்க அப்ரூவல் அந்த ஃபார்ம் கொடுத்து 120 நாள் கழித்து சங்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பதிவானதாக கருதப்படும். 120 நாள் வரைக்கும் அவங்க அப்ரூவல் கொடுத்து சங்கமாக ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக 120 நாள் சங்கம் வந்து பதிவானதாக கருதப்படும். அப்புறம் வந்து கடைசியாக வந்து பிரிவு 10 பதிவு சான்று. சங்கம் ரெஜிஸ்டர் ஆகிறது ஃபைனல் ஸ்டேஜ். இதுதான் நம்ம கையில் திட்டு அந்த ஆஃபீஸோட சீல் வச்சு அப்புறம் அதோட 2 ஜெராக்ஸ் காப்பியோட அங்கே முதன்மை அமைப்பாளருக்கு வந்து நாம் வந்து இந்த ஃபார்ம்ஸ்லாம் கொடுக்கணும். அப்போ அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இது வந்து சங்கம் பதிவாகிறதுக்கான சான்று. அதுன்ட்டு பேசிக்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த 5 பிரிவு கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்படி சங்கம் ரெஜிஸ்டர் பண்ணணும்,
அதுக்கான நிபந்தனைகள் என்ன, அதுக்கான விண்ணப்பம், பதிவு செய்கிறது, அதுக்கான சான்று அப்படின்ற ஃபார்மெட்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட விதியெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத இங்கே ஒரு 2 பேஜில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸான ஒன்றும் இல்லை அதில். அவ்வளோதாங்க. ஓவராலாக பேசிக்காக அந்த 5 பிரிவின் கீழே எப்படி சங்கத்தை பதிவு செய்கிறோம், பாடம் 2ல் வந்து எப்படி கூட்டுறவு சங்கத்தை வந்து பதிவு செய்கிறேன் அப்படின்ற ஒரு 5 பேசிக்காக நீட் சொல்லியிருக்கேன். அப்புறம் மீதி இன்னும் டீட்டெயில் அண்ட் டெப்த்தாக மீதி இருக்க 3 பாடத்தையும் இப்போ இன்னும் நான் நாளைக்கு மார்னிங் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோலாம் உங்களுக்கு டெப்த்தாக எடுத்து இந்த ஒன்லைனர் வீடியோலாம் நான் மேக் பண்ண சொல்லியிருக்கேன். அந்த கம்ப்யூட்டருக்குலாம் ஆக்சுவலாக அது ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் நோட்டில் எழுதி ஒரு 50 to 100 1 மார்க்ஸ்லாம் கம்ப்யூட்டர் எழுதி வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோ அதில் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த கூட்டுறவு சட்டம் மட்டும்தாங்க ஒரு டைம் எடுக்கும். இப்போ தொடர்பு சட்டங்கள்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு 3 வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். நீங்கள் வித்தின் 3 to 4 டேஸில் இந்த ஹோல் புக்கு நம்ம வந்து ஃபுல்லாக லைன் பை லைனாக கவர் பண்ணிடலாம். அப்புறம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஒன்லைனர் ரிவிஷன் மாதிரி நம்ம டெய்லியும் பார்க்கலாம் இந்த புக்ஸ் எல்லாம். நீங்களும் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் நம்மளுக்கு வந்து 70 நாள் தான் எக்ஸாம் இருக்குது. கரெக்டாக மத்திய கூட்டுறவு வங்கியில் வேலை வாங்கி நினைப்பில் படிங்க. ஓகே, பாய்.